வணக்கம். இது தமிழின் பல்ஸின் ஒருவிரல் புரட்சி. இன்றைக்கு 6வது தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஆரணி சட்டமன்ற தொகுதி. இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதி எப்போதுமே ஒரு கூட்டணி கட்சி பலத்தோட ஜெயிக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. அதற்கு முழு காரணம் இங்கே பாமகவோட செல்வாக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. இங்க டிஎம்கே, ஏடிஎம்கே கூட இருக்கிற போட்டி பாமகவோட சப்போர்ட்டோட தான் அங்க ஜெயிக்க முடியுது. அவ்வளோ பெரிய ஒரு பலம் பொருந்தின ஒரு தொகுதியா ஆரணி விளங்குது. இந்த ஆரணி சட்டமன்றத்தில நாங்க பல இடங்கள்ல டிராவல் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது, ஒரு விஷயம் கிளியரா புரியுது. ஆளுங்கட்சி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி அங்க மிகப்பெரிய லெவல்ல ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டா மாறப்போகுது. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆரணியோட சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள். போன முறையும் 2016ம் அவர்தான், 2021ம் அவர்தான். அவர் அதிமுகவை சார்ந்தவர் அவர். அவர் பேர்ல பெரிய லெவல்ல மாரியான கெட்ட பேர் எதுவுமே இல்ல. என்ன சொல்றாங்க, இது ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்ல. அதனால ஆளுங்கட்சி செஞ்சு குடுக்க மாட்டேங்குது. திமுக எங்க ஊரையே மறந்துட்டாங்க. ஆரணிங்கிற ஊரையே மறந்துட்டாங்க. அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் திமுக மேல அடுக்கி வச்சுட்டே இருக்கிறாங்க. இதுல இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆரணி மக்கள் மத்தியில அடிப்படை வசதி கூட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. அதுல சாலை போக்குவரத்துலாம் ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு குறையா பேசுறாங்க. குடிநீர் வசதி பத்தி பேசியிருக்காங்க. பல குறைகள் ஆளுங்கட்சி மீது அடுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியோட திட்டங்கள் எந்த திட்டங்களுமே மக்களுக்கு சென்றடையலையா? அல்லது மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இல்லையாங்கிறது தெரியல. என்னங்க பண்ணியிருக்காங்க? எல்லா இடத்துலயும் கேட்கக்கூடிய கேள்வி, என்னங்க பண்ணியிருக்காங்க? இந்த ரூ. 1000 இந்த ரூ. 1000 தானே சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த ரூ. 1000 ஒருவேளை ஆளுங்கட்சி அதிகமா சொல்றதுனால மட்டும் மக்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இல்ல அது மட்டும் தான் மக்களுக்கு பார்த்துருக்காங்களான்னு தெரியல. ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதிய பார்த்தீங்கன்னா, கடந்த 2 தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தல். அப்போ பார்த்தீங்கன்னா, அதிமுக ஜெயிச்சிருக்காரு. சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் தான். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 4% வாக்கள் வித்தியாசத்தில முன்னிலையில ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு பாமக ஒரு மிகப்பெரிய லெவல்ல அன்றைய 2016 தனித்து போட்டுட்டு இருக்காங்க. 8% வாக்குகள் வாங்கியிருந்திருக்காங்க. 2021ல அதே மாதிரி ஒரு 2.5% 3% வாக்கு வித்தியாசத்தில சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார். இந்த முறை பார்த்தீங்கன்னா, என்டிகே ஒரு 12,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. தொகுதி பாமக, அதிமுகவோட கண்ட்ரோல்ல நல்லா கிளியரா தெரியுது. இந்த 2 சட்டமன்ற தேர்தலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது. அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலோ, நாடாளுமன்ற தேர்தலில கூட பாமகவோட சப்போர்ட் மிகப்பெரிய லெவல்ல தேவைப்படுது இந்த தொகுதிக்கு. இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு தேவைப்படுது. பாமக இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு பிரிவினையோட போச்சுன்னா, கண்டிப்பான முறையில அது சிறிய டேமேஜ உருவாக்கும். ஆனா ஒருங்கிணைந்த பாமகவா இருந்தால், அது மிகப்பெரிய பலமா யார் கூட கூட்டணி அமைக்கிறாங்களோ அவர்களுக்கு இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பூகம்பமா மறுபடியும் இருக்கிறது தாவேக. கண்டிப்பா தாவேக ஒரு மிகப்பெரிய ஒரு அசைச்சு பார்க்க போகுது இந்த 2 திராவிட கட்சிகளையும். அது இங்க கிளியரா தெரியுதுங்க. ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தி எதிர்க்கட்சிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ, அதே சதவீதம் குறையாமல் தாவேகாவுக்கும் அந்த சப்போர்ட் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில மட்டும் இல்லாம, ஒரு 40 வயதிற்கு மேற்பட்ட மக்கள் கூட பலர் ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஆரணி சட்டமன்ற தொகுதி என்னமோ அதிமுக கையில இருந்தாலும், அங்க ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இல்லாதனால டேமேஜ் முழுக்க திமுகவுக்கு தான். சரி, இந்த முறை சேவூர் ராமச்சந்திரன் அங்க நின்னார்னா, பாமக கூட்டணியோட, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட அதிமுக சார்பாக சேவூர் ராமச்சந்திரன் இருந்தார்னா, அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறது கன்ஃபார்ம்டுங்க. தாவேகா தனித்து போட்டியிடுற சூழ்நிலை இப்ப இருக்கிறது. இந்த தாவேகாவோட தனித்து போட்டியிடுறது மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்த திமுகவோட கோர் பேங்க்லேருந்து உடைக்கிறாங்க. பலர் எங்ககிட்ட சொல்றது, போன முறை நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். இந்த தடவ நாங்க திமுகவுக்கு வாக்களிக்க இல்லங்க. விஜய்க்கு தான் வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆரணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தமிழின் பல்ஸ் நாங்கள் நேரடியாக களத்தில் பார்த்தது, கண்டிப்பாக ஆரணி சட்டமன்ற தொகுதி பாமக கூட்டணி அமைத்தால் அதிமுக வெற்றி உறுதி.
இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு இழுபறி ஆரணி சட்டமன்ற தொகுதி. வணக்கம்.